உங்களுக்கு தெரியும், வருடா வருடம் நடைபெறக்கூடிய மாரிஸ் போட்டி நிகழ்ச்சி, அறிவு போட்டி நிகழ்ச்சியில் மனன போட்டி. அது ஒவ்வொரு வருடமும் குறிப்பிட்ட பகுதி மனநமிடுவதற்காக வேண்டி கொடுக்கப்படுகிறது. அந்த மனநமிடப்படக்கூடிய பகுதிகள் ஒவ்வொரு மாதமும் சிறிது சிறிதாக இலகுவாக்கி வைப்பதற்காக வேண்டி கொடுக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த மாதம் குர்ஆன் மனனத்தில் சூரத்துல் கஹ்ஃபுடைய 94வது வசனத்திலிருந்து 97வது வசனம் வரைக்கும் மனநமிடுவதற்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் ஹதீஸில் தொடராக நாங்கள் மதீனாவுடைய சிறப்புகள் சம்பந்தமாக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய ஹதீஸ், قال رسول الله صلى الله عليه وسلم ما بين بيتي ومنبري روضة من رياض الجنة ومنبري على حوضي رواه البخاري ومسلم عن أبي هريرة رضي الله عنه. எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச அதிகமாக பரிச்சயமான ஹதீஸ் செய்தி தான் மா பைன பைத்தி வ மிம்பரி, என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு எங்க இருக்குது? அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீடு. அதாவது தெளிவா சொல்றதா இருந்தா பச்சை கலர் குப்பாவுக்கு கீழே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அடக்கம் செய்யப்பட்ட இடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீடு. வீட்டிலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். அந்த வீட்டுக்கும் என்னுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி. உங்களுக்கு இப்ப இருக்கிற மிம்பர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல மிம்பர் இருந்த இடம் தான் அது. ஆனா கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்காக இருக்குது. ஆனா அந்த இடத்துலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்திலையும் மிம்பர் இருந்த இடம் தான் அது. அப்ப அந்த மிம்பருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு மக்பராவுக்கும் இடைப்பட்ட பகுதி சொர்க்கத்துடைய பூங்கா என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள். அதே போல வமிம்பரி அலா ஹவுதி, என்னுடைய மிம்பர் கியாமத்துடைய நாளையில ஹவுதுல் கோசர் மீது இருக்கின்றது, அமைந்திருக்கும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ரௌதத்து மின் ரியாதில் ஜன்னah, சொர்க்க பூங்கான்னு சொன்னா என்னது? உலமாக்கள் 3 கருத்துக்கள் சொல்றாங்க. அதுல முதலாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சொர்க்க பூங்கான்னு சொன்னால் அதுல செய்யக்கூடிய அமல்கள், அந்த எந்த அமல்களை செஞ்சாலும் அது சொர்க்கத்துக்கு எங்களை இட்டு செல்லும் நேரடியாக என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா குறிப்பாக சொல்லப்பட்ட இடம். அப்ப அது சொர்க்கத்துக்கு இட்டு செல்லக்கூடிய இடம் என்று சொல்லி சொல்றாங்க. அதே போல ரௌதத்து மின் ரியாதில் ஜன்னah சொன்னா எங்களுக்கு தெரியும், வேற ஹதீஸ்கள்ல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விக்ருடைய அல்லாஹை ஞாபகப்படுத்தக்கூடிய மஜ்லிஸ்களை நீங்கள் கண்டால் அதிலே நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள், அது சொர்க்கத்துடைய பூங்கா என்று சொல்லி சொன்னார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து அந்த ரௌலா என்று சொல்லப்படக்கூடிய பகுதி, இப்ப இருக்கக்கூடிய பகுதி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித். அங்க எல்லா அமல்களும் நடந்துச்சு. திக்ர், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துதல் போன்ற அமல்கள் எல்லாம் நடந்தது. அப்ப அது சொர்க்கத்துடைய பூங்காவுக்கு ஒப்பா இருக்குது. அப்ப அதுல எந்த அமல் செஞ்சாலும் அது அல்லாஹ் தஆலா அதிலே ரஹ்மத்தை பரக்கத்தை இறக்கிறான். அந்த அடிப்படையில் அது சொர்க்கத்துடைய பூங்கான்னு சொல்லி சொல்லுவார்கள். இது 2வது கருத்து. 3வது கருத்து இந்த இடம், குறிப்பாக இந்த இடம் சொர்க்கத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம். இந்த இடம் அப்படியே சொர்க்கத்திலையும் அங்கே சொர்க்கத்துடைய ஒரு இடமாக மாறும் என்று சொல்லி ஒரு கருத்து இருக்கின்றது. அதுதான் ஏற்றமான கருத்தாக அதிகமான உலமாக்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் கருத்தாக இருக்கின்றது. அப்ப ரௌதத்து மின் ரியாதில் ஜன்னah, சொர்க்க பூங்கால செய்யப்படக்கூடிய எந்த அமல்களாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கின்றது. இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க என்னன்னு சொன்னா, மஸ்ஜித் நபவியில எல்லா பகுதியில எந்த இடத்துல அமல் செஞ்சாலும் என்ன நன்மை, எத்தனை நன்மை கிடைக்கும்? ஒரு தொழுகைக்கு 1000 நன்மை கிடைக்கும். ஒரு தொழுகைக்கு 1000 நன்மை கிடைக்கும். அது ரோதால தொழுதாலும் சரி, வேற இடங்கள்ல தொழுதாலும் சரி. ஆனால் ஹதீஸ்ல குறிப்பாக ரௌதத்து மின் ரியாதில் ஜன்னah, சொர்க்க பூங்காண்டு வந்திருக்கிறதுனால அந்த இடத்துல செய்யற அமலுக்கு அல்லாஹ்விடத்துல மிகவும் ஏற்றுக்கொள்ளப்படத்துக்கு ஏற்றமானதாக, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படத்துக்கு ஏற்றமானதாக ரோதால எந்த பகுதியும் எல்லா இடங்களும் இருக்கலாம் என்று சொல்லி சொல்றாங்க. வேற சிலர்கள் சொல்லுவாங்க, இமாம்களோட கருத்துக்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ரோதால பல உஸ்துவானா சொன்னா தூண்கள், உஸ்துவானத் தௌபா, உஸ்துவானத் ஆயிஷா, உஸ்துவானத்துல் உஃபூத் என்று சொல்லி ஒரு 6 அல்லது 7 தூண்கள் இருக்கிறது. அதுல உஸ்துவானத் ஆயிஷா என்று சொல்லப்படக்கூடிய இடம், குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அந்த இடத்தை தேடி போய் தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. சலமத் இப்னு அக்வார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க என்னன்னு சொன்னா, மக்கி பின் இப்ராஹிம் அவங்க சொல்றாங்க, சலமத் இப்னு அக்வார் ரலியல்லாஹு அன்ஹு நான் கண்டேன். அவங்க அந்த இடத்துக்கு போய் உஸ்துவானத்தல்லத்தி இந்தல் முஸ்ஹப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த உஸ்துவானத் ஆயிஷா என்று சொல்லப்படக்கூடிய இடம் இப்ப
மேல எல்லாத்துக்கும் பேர் போட்டிக்கிறாங்க. இந்த தூண் ஈத்தா பேர் ஈத்தான் பேருன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நம்பர் இல்லை. அது வந்து மிம்பர் மெஹராப் இருக்குது. மெஹராபால வெளியாகிற ரோடு இருக்கு. அதுக்கு முன்னோட இருக்கிற தூண் தான் அது 19. அப்ப அந்த இடத்துல நபிசுல்லாஹோட காலத்துல முசாஃப் வைக்கிறதுக்கு ஒரு பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப அந்த இடத்துல சலமத் இப்னு அக்வார் ரலியல்லாஹு அன்ஹு அதிகமாக தொழக்கூடியவர்களா இருந்தார். அப்ப நான் கேட்டேன், ஏன் நீங்க இந்த இடத்துல அதிகமாக தொழுறன்னு சொல்லி. அப்ப அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்துல அதிகமாக தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத். அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய ரிவாயத் ஒன்று இருக்குது. அவங்க இப்னு ஜுபைர் ரஹிமுல்லா அவங்களுக்கு அந்த இடத்தை சொல்லி கொடுத்தாங்க. இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக தொழக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லி. அந்த இடத்துல துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி ஒரு கருத்து சொல்றாங்க. ஆனா அந்த அப்படி ஒரு கருத்து எந்த ஹதீஸ்லயும் வந்ததாக இல்லை. இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்ற மாதிரி ரோதால எல்லா இடத்திலையும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு மிக ஏற்றமான இடம் தான் என்று சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி ஒமிம்பரி அலா ஹவுதி, என்னுடைய மிம்பர், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை சொல்லும் பொழுது மிம்பர்ல இருந்து சொன்னாங்க. அப்ப ஒமிம்பரி என்ற என்னுடைய இந்த மிம்பர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப ஏறி இருந்த மிம்பர் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் அதே மிம்பர் கியாமத்தின் நாளையில் அங்க மாற்றப்படும், ஹவுலுக்கு பக்கத்துல இருக்கும். அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குறிப்பாக ஒரு மிம்பர் கியாமத்தின் நாளையில் அமைக்கப்படும். அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. மக்கள் எல்லாம் அவர்கிட்ட போவார்கள். ஒன்றோ மிம்பருக்கு கீழால ஹவுலுல் கௌசர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நீர் தடாகம் ஓடிக்கொண்டிருக்கும். அல்லது அந்த நீர் தடாகத்துக்கு பக்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மிம்பர் அமைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே போல் இந்த மாதத்துடைய துவா மரணித்தவருடைய உறவினர்களுக்காக ஆறுதல் சொல்லும் போது ஓதும் துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து வந்த குறிப்பான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன துவா தான் இங்க கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்ன லில்லாஹி மா அஃஸத வலஹு மா அஅதா வகுல்லு ஷைஇன் இன்தஹு பிஅஜலின் முஸம்மா. அதாவது ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோடு இருக்கும் பொழுது நபி அவர்களுக்கு அவர்களுடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க செய்தி அனுப்புறாங்க. இன்னபினல் யக்பிர், எங்களுடைய ஒரு புள்ள மரண தருவாயில் இருக்கிறாங்க, நீங்க வாங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்தி அனுப்பினாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க போய் செய்தி கொண்டு வந்தவர்கிட்ட சொன்னாங்க, நீங்க அவர்கிட்ட போய் அவருக்கு சலாம் சொல்லிட்டு சொல்லுங்க, இன்ன லில்லாஹி மா அஹத், அல்லாஹ் எடுத்துக்கொண்டவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தான். வலஹு மா ஆதா, அவன் தந்தவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தான். எங்கள்ட்ட இருக்கிற எல்லாம், எங்கள்ட்ட உயிரிருந்து போனது எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானது. முழு உலகமும் அல்லாஹு தஆலாவுக்கு தான் சொந்தமானது. வகுல்லு ஷைஇன் இன்தஹு பிஅஜலின் முஸம்மா, எல்லா விடயங்களும், எல்லா மனிதர்களா இருந்தாலும் சரி, உயிரினங்களா இருந்தாலும் சரி, முழு உலகமுமே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கும். வல் தஸ்பீர் வல் தஹ்தசிப், எனவே அவருக்கு சொல்லுங்க, அந்த தன்னுடைய மகளுக்கு சொல்லுமாறு சொல்றாங்க, நீங்க பொறுமையாயிருங்க, அல்லாஹ்விடத்துல நன்மை எதிர்பாருங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி அனுப்பினாங்க. இந்த துவா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதா ஆறுதல் சொல்லும் பொழுது, மையத்துடைய சொந்தக்காரர்களுக்கு ஆறுதல் சொல்லும் பொழுது சொல்லப்பட்ட துவாவாக புகாரிலே பதியப்பட்ட ஹதீஸ். அதே மாதிரி நாங்க அதிகமாக பழக்கப்பட்டிருப்போம், வேற துவாக்கள் இருக்குது. பாடமா தெரியுமா? யாரு சொன்னாங்க அதிகமாக ஆறுதல் சொல்லும் போது துவா என்னது? ஆலம் அல்லாஹு அஜ்ரக்கும் அல்லது ஆலம் அல்லாஹு அஜ்ரக அஹ்சன் அஸாக் என்று சொல்லி, அது வந்து ஹதீஸில் எங்கேயும் சொல்லப்படல. ஆனா அதையும் அந்த ஆறுதல் என்ற அடிப்படையில, கருத்துடைய அடிப்படையில சொல்லலாம் என்று சொல்லி இருக்கின்றது. ஆனால் இந்த துவாவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய துவா. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை ஒழுங்காக அமல் செய்து அதற்குரிய கூலியையும், அதன் மூலமாக உலகத்திலே பிரதி கூலியையும் அடையக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா இம் அனைவரையும் ஆக்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைய நிகழ்ச்சி எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் நோக்கம் நிறைவேறியது. நிகழ்ச்சிகளை செய்து வைத்த